இன்னைக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி வேலை பார்க்கறது அந்த கம்பெனி பிராண்டான்னு பார்க்குற அளவுக்கான கண்டிஷனுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. 3 டேஸ்க்கு கால்ஸ் வருது, அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு எம்ப்ளாயியை கொண்டு வரதுக்கான காசு வந்து பயங்கரமா ஏறிடுச்சு. உங்க கம்பெனியோட பிராண்ட் வந்து வெளியில நல்லா ரீச் ஆகணும். பட் எம்ப்ளாயி வந்துட்டு இமீடியட்டா நிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம இன்டர்னலா இப்போ யூ நீட் டு அனலைஸ். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கூகுள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் சொல்லலாம், ஃபீட்பேக் சொல்லலாம், அதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இன்னைய டிஜிட்டல் யுகத்தில் ஒரு என்டர்பிரனரா அல்லது ஒரு பிஸ்னஸ் மேனா தெரிஞ்சுக்க வேண்டிய சில, அதாவது எம்ப்ளாயி ஆக்சுவலாக வந்து இது வந்து மித்ரா ஜாப்ஸ் ஆப்பை பற்றியான ஒரு கம்ப்ளைண்ட்டு. நமக்கு தெரிஞ்சவர் தான் கூப்பிட்டுருந்தாரு. அதாவது எனக்கு வந்து ஒரு 3 டேஸ்க்கு கால்ஸ் வருது, அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான இதை சொன்னார். ஒரு ரீசன், இப்போ நம்மளுடைய இதில் வந்து பிளான் எடுத்தீங்கன்னா இந்த 15 டேஸ்க்கு அது வந்து ஹோல்ட் ஆகிருக்கும். அடுத்தது வந்துட்டு வந்து சீக்கிரமா நின்றாங்க அப்படிங்கிறது செகண்ட் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ நம்ம மித்ரா ஜாப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அதாவது அந்த காலத்தில் வந்து நியூஸ் பேப்பரில் நமக்கு வாண்டட் ஆட் வரும், அதை பார்த்துட்டு வந்து மக்கள்லாம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, ரெஷ்யூம் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். இந்த மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்தது. இன்னைக்கு எல்லாத்து கையிலையும் மொபைல் இருக்கு. ஸோ அந்த மொபைலில் தான் நாங்கள் வந்து மித்ரா ஜாப்ஸை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு எம்ப்ளாயி, அதாவது நம்ம கம்பெனிக்கு ஒருத்தர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னா அவரு நிறைய இடத்துல நம்மளை பற்றி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றாரு. நம்ம இந்த கம்பெனிக்கு போகலாமா, அவர் எங்கெல்லாம் கேதர் பண்ணுவாருன்னா நெட்ல கண்டிப்பாக பார்ப்பாரு, மோஸ்ட்லி பார்ப்பாங்க. அப்புறம் உங்கள் கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுற மற்ற எம்ப்ளாயிட்ட விசாரிப்பாங்க. இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கும். யாராவது அங்கே தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட எப்படி இருக்கு என்னங்கிறது கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எம்ப்ளாயி இன்னைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணுறாங்க. இப்போ இதில் இந்த 2 இதை பேசிடுவோம். கால் குறைவாக வருது அப்படிங்கிறது ஒரு ஒரு கம்ப்ளைண்ட். ரெண்டாவது வந்துட்டு உடனே போயிடுறாங்கிறது. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய சொல்யூஷனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அல்காரிதம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஆப் அப்டேஷன், பேக் அண்ட் அப்டேஷன், இதெல்லாம் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ஈவன் தான் எங்களுக்கு காஸ்ட் வந்து, அதாவது ஒரு எம்ப்ளாயியை எங்களுடைய ஆப்புக்கு கொண்டு வரதுக்கான காஸ்ட் வந்து பயங்கரமாக ஏறிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக ப்ரைஸ் ஏற்றாமல் இப்போ தான் ரீசெண்டாக தான் ஒரு ப்ரைஸ் அப்டேஷனே பண்ணோம். இந்த ஜூன் 2020 தான் ஒரு ப்ரைஸ் அப்டேஷன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் காஸ்ட் எல்லாமே வந்து அதிகமாகிடுச்சு. சர்வர் காஸ்ட் ஆகட்டும் எல்லாமே. இன்னைக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி வேலை பார்க்கறது அந்த கம்பெனி பிராண்டான்னு பார்க்குற அளவுக்கான ஒரு கண்டிஷனுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்கேர்சிட்டி, டிமாண்ட் சப்ளை கேப் இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட பிராண்ட் எப்படி நம்ம பில்ட் பண்ணுறதுன்னா, பிராண்ட் வந்து ஒன்லி கஸ்டமர்கிட்ட மட்டும் கிடையாது, எம்ப்ளாயிகிட்டையும் வந்து பிராண்டை பில்ட் பண்ணணும். அவங்களுக்கு இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். சேலரி ஆன் டைம், சொன்ன தேதியில். இப்போ எங்களுக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் தி மந்த் தான் சேலரி. அது கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக வந்து 8-9 இயர்ஸாகவே அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். லாஸ்ட் டே ஆஃப் தி மந்த் வந்து சேலரியை, ஈவன் லாஸ்ட் டே வந்து சண்டே இருந்து சாட்டர்டேவும் லீவாக இருந்ததுன்னா ஃப்ரைடேவே ப்ராபப்ளி 28, 29 நாங்கள் அந்த சேலரியை அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவோம். ஸோ இது மாதிரி. ரெண்டாவது உள்ளுக்குள்ள கல்ச்சர், உள்ளுக்குள்ள அந்த காசிப்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது காசிப்ஸை தடுக்க முடியுமா அப்படின்னா அது எனக்குமே அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம். இது வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ இது மூலியமா வந்து பிராண்டு, உங்க கம்பெனியோட பிராண்ட் வந்து வெளியில நல்லா ரீச் ஆகணும். இனிஷியலா ஏன் கால்ஸ் வருது, அதுக்கப்புறம் ஏன் கொஞ்சம் குறையுது அப்படின்னா, இப்போ 5 லட்சம் பேர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க ஆப்ல வந்து வேலை தேடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இதுல வந்து மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ் 2 இருக்கு. ஒரு 5 லட்சம் பேர் வந்து ஜாப்பை தேடிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கான வேலையை தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் அவங்க பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த 75,000 பேர் வராங்க. இனிஷியலா அந்த 2-3 நாள்ல வந்து மேக்சிமம் வந்துருவாங்க. அது இல்லாமல் ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 to 6,000 பேர் எங்கள் ஆப் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்றாங்க. சரிங்களா? இப்போ அவங்க பார்ப்பாங்க
ஆல்ரெடி இருக்கிறவங்க இந்த ஜாப் போஸ்ட் போட்டோம்னா இந்த 75,000 பேர்ல ரிலவெண்டா யாருக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் போகும். 75,000 இல்ல, 5 லட்சம் பேருக்கே வந்து ரிலவெண்டா யாராருக்கெல்லாம் இருக்கா அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போகும். சில பேருக்கு வாட்ஸ்அப் மெசேஜும் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்க அனுப்புறோம். ஸோ அது மூலியமா இனிஷியல் பீரியட்ல கொஞ்சம் அதிகமா வருவாங்க. அதுக்கப்புறம் அவனே திருப்பி வரும்போது ஏற்கனவே உங்க கம்பெனியை பார்த்துருப்பான். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து அவன் வந்து அதுக்கப்புறம் புதுசா வராங்க இல்லையா, டெய்லி 5,000-6,000 பேர் வரான்னு சொல்றேன் இல்லையா, அவங்க தான் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து அது இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். அந்த வந்து இனிஷியல் பீரியட்ல அதிகமா வரதும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கால்ஸ் குறைவா வரதுங்கிறது இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். பட் இருந்தாலும் நாங்கள் அல்காரிதத்தை மேட்ச் பண்ணி இடையில நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்றது, இன்கேஸ் உங்களுக்கு வந்து கால்ஸ் கம்மியா வருதுன்னா அது எங்க சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி ஆட்டோவா நோட்டிஃபிகேஷன் அனுப்புறது, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் ரியல் ஃபேக்டர் இந்த கால் வரதுக்கானது. பட் எம்ப்ளாயி வந்துட்டு இமீடியட்டா நிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம இன்டர்னலா நீங்க என்னங்கிறத கண்டிப்பா யூ நீட் டு அனலைஸ். உங்க கம்பெனியில என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் வந்தா இமீடியட்டா நிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் எங்க கம்பெனியில நாங்கள் ஃபேஸ் பண்றது இல்லை. நாங்களா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறுத்தினா தான் அது ரொம்ப கம்மி. ஏன்னா நாங்கள் இன்டர்வியூலேயே அந்த டஃப் ப்ராசஸை வந்து நாங்கள் பண்ணிடலாம். அது மாதிரி நாங்களாம் நிறுத்தினான ஒழிய எங்க இதுல வந்து வந்துட்டு 2 நாள்ல போயிடறாங்க இது வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லலாம், அறவே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஏன்னா எங்களுடைய கல்ச்சர் அந்த மாதிரி தான் இருக்கும், கல்ச்சர் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்க கம்பெனியில நீங்க செய்ய வேண்டிய, அதாவது எம்ப்ளாயி ஆங்கிள் செய்ய வேண்டிய என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. தேவைப்பட்டா யாராவது கன்சல்டன்ட்டையோ ஒரு ட்ரைனரையோ கூட்டிட்டு வந்து செஷன் வைங்க. ஸோ அது மூலியமா உங்க எம்ப்ளாயோட முறையில இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதை பண்ண உங்களுக்கு அவுட்புட் வரும். நான் வந்து ஒரு செஷன் அட்டும் போது தான் ஒரு ட்ரைனர் சொன்னாரு, ஒரு கோச்சுன்னு சொல்லலாம், ட்ரைனர் சொல்லலாம், யூ கிவ் மார்க்கெட்லேயே நீங்க பெஸ்ட் சேலரியே கொடுங்க, அவன் எதுக்கு வெளியே போறான். உங்க கம்பெனி தான் மற்ற எல்லாத்த விட அதிகமான சேலரி அப்படின்னா அவன் வந்து இங்க வந்துட்டு அடுத்த இதுக்கு போகணுங்கிற தாட் ப்ராசஸே வரக்கூடாது. அது எப்படி முடியும் நீங்க கேட்டீங்கன்னா இப்ப இருந்து அதுக்கான விடையை தேடுங்க. அதுதான் வழி, அதுதான் நிஜம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த கஸ்டமர் ஒரு ஃப்ரெண்டு தான், அவருக்கான பதில். இல்லை இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் இது மாதிரி உங்களுடைய ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் சொன்ன வழிமுறைகளை கையாண்டு இந்த நிறுவனத்தை மென்மேலும் வளர்த்து. நன்றி.